ஏன்னா கணு உற்சவம் என்றால் என்னன்னா, இது பெண்கள் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உற்சவம். பெண்கள் என்ன பண்றா, தங்களுடைய சகோதரர்கள், உடன் பிறந்தவர்கள், அண்ணன் தம்பி எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக பெண்கள் மாட்டுப் பொங்கல் அன்று காலை மொட்டை மாடியிலோ அல்லது வீட்டினுடைய ஒரு கொல்லைப்புறத்திலோ எங்க ஒரு திறந்த வெளி ஓபன் ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி கோலம் போடுவார்கள். அந்த கோலத்துக்கு மேலே மஞ்சள் இலையை வைப்பார்கள். அந்த மஞ்சள் இலையில 5 விதமான வண்ண சாதம், மஞ்சள் சாதம், அது மஞ்சளை கொண்டு சாதம் கலப்பது. அப்புறம் சிவப்பு சாதம், குங்கும சாதம், அதுக்கப்புறம் பால் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல். மஞ்சள் சாதம், குங்கும சாதம், பால் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல். இதெல்லாம் வரிசையாக அது ஒத்தப்படையில வைக்கணும். 5 வரிசை, 7 வரிசை அந்த மாதிரி வைப்பார்கள். அத்தோடு கொஞ்சம் வாழைப்பழம், கரும்பு துண்டு அதையும் சேர்த்து வைப்பார்கள். சேர்த்து வச்சுட்டு அவர்கள் அதுக்குன்னு ஒரு ஸ்லோகன் ஒண்ணு சொல்வார்கள். தொடர் மொழி என்னன்னா, காக்காப்படி வச்சேன், கணுப்புடி வச்சேன், காக்கைக்கெல்லாம் கல்யாணம், கண்டவர்க்கெல்லாம் சந்தோஷம் என்று இந்த தொடர்மொழியை சொல்லி கணு உற்சவம்னு பெண்கள் கொண்டாடுவார்கள். இது ஒரு புறம் அறிவியல் ரீதியில பார்த்தா காக்கை உள்ளிட்ட அந்த உயிரினங்கள், பறவைகள் இதுக்கெல்லாம் உணவு வச்ச மாதிரி ஆச்சு. இன்னொரு புறம் மனதார பெண்கள் எங்கள் உடன் பிறந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ததாகவும் ஆச்சு. மேலும் இந்த மாட்டு பொங்கல்ல சிறப்பம்சம் என்னன்னா, தைப்பொங்கல் என்று சக்கரை பொங்கல் சாப்பிட்டிருப்போம். இந்த மாட்டு பொங்கல் என்று கலவை சாதம் என்று செய்வார்கள். எலுமிச்சம்பழ சாதம், வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, எலுமிச்சம்பழ சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் எல்லாம் பண்ணி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எல்லா காய்கறிகளும் சேர்த்த ஒரு அவியல் பண்ணி அதை தொட்டுக்கொண்டு இந்த கலவை சாதங்கள் எல்லாம் வெரைட்டி ரைஸ் சாப்பிடுவதுங்கிறது அது ஒரு தனி ஆனந்தம். அது மாட்டு பொங்கலுக்கான சிறப்பம்சம். மேலும் மாட்டு பொங்கல் அன்று மாலை நேரத்துல பெண்கள் எல்லாம் தங்கள் உடன் பிறந்தவர்களை சந்தித்து நீங்க நல்லா இருக்கீர்களா என்று விசாரிப்பதுன்னு ஒரு வழக்கம் வச்சிருக்கா.